ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் இன்றைக்கு பக்தர்கள் கூட்டம் குறைவு. தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு வெறும் 3 மணி நேரம் தான் ஆகுதுன்னு தேவஸ்தானமே சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உண்டான விரிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதி கோயிலில் வருகின்ற பக்தர்கள் குறைவாக இருக்காங்க. மிக குறைவாக இருக்காங்க. தரிசன டிக்கெட் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உயர்த்திருக்காங்க. தரிசனம் பார்க்க வருகை பக்தர்களும் மீடியமாக இருக்காங்க. இப்போ நேற்று இரவு தினந்தோறும் இரவு 9 மணிக்கு 8 முதல் 9 மணிக்குள் திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் வழங்கப்படுகிறது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு நிவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் நேற்று இரவு 9 மணிக்கு, அதாவது இன்று மே 14ஆம் தேதி தரிசனம் செய்வதற்கு ஒரு 20,000 டிக்கெட்டும், மே 15ஆம் தேதி அதிகாலை தரிசனம் செய்வதற்கு ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தம் 24,000 டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தந்தாங்க. ஃபஸ்ட்டு மே 14ஆம் தேதி ஒரு டிக்கெட் நேற்று இரவு 9 மணிக்கு தந்து இன்று அதிகாலை 4:55 தான் காலியாச்சு. அதன் பின்பு 4:55 தர தொடங்கிய மே 15ஆம் தேதி அதிகாலை தரிசன டிக்கெட் 4,000 டிக்கெட்டும் இன்று காலை 7:32 காலி ஆகிடுச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்று இரவு தருவாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டில் தினந்தோறும் 5,000 டிக்கெட் பக்தர்களுக்காக விநியோகம் செய்கிறாங்க. காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரிமேட்டில் தினந்தோறும் 5,000 டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. இன்று காலை வழங்கப்படுகின்ற 5,000 டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 மணி நிலவரப்படி இன்னும் 2,773 டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தபடியாக திருமலையில் 14/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி வெறும் 3 மணி நேரம் தான் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று சாமி தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை 13/5/2025 அன்று 74,477 பேர் தரிசனம் பார்த்ததாகும். 28,294 பேர் மொட்டை அடித்ததாகும். 2,84,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். வெறும் 9 உடன்களை பக்தர்களை தங்க வச்சதாகும். 3 மணி நேரம் தான் தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த தரிசனத்தை என்னவா நேரம் ஒப்பிடுறதுன்னு எனக்கே புரியலை. அது இன்னமும் புரியல. தற்போது டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்கள் பக்தர்களை ரெடி பண்ணி வச்சுருக்கிறதாகவும், அதில் 3 குடோன்களை பக்தர்கள் தங்கியிருக்காங்க என்றும், மொத்தமாக இது வரைக்கும் 1,054 பேர் தான் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கே காத்திருக்காங்க என்ற விஷயத்தை தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. காலையிலிருந்து 9,000 பக்தர்களை தேவஸ்தானம் திறந்திருக்காங்க என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக ரூம் புக்கிங். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக சிஆர் ஆஃபீஸில் ரூம் புக்கிங் செய்யப்படுகிறது. 14/5/2025 காலை 7 மணி நிலவரப்படி 1,200 ரூபாய் 50 ரூபாய் 100 ஒதுக்கப்பட்டதாகவும், அதில் 129 ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 1,000 ரூபாய் 1,500 20 ஒட்டதாகவும், அதில் 18 ரூம் அவைலபிலிட்டி இருந்தால் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள்.